வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் 6 முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இனி கணினி அறிவியல் பாடம். புதிதாக 12,000 பேருந்துகளை வாங்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் ஓ பன்னீர்செல்வம் தகவல். ஏழை குடும்ப தலைவர்கள் இயற்கையாக மரணமடைந்தால் 2 லட்சம் ரூபாய் வழங்க காப்பீட்டு திட்டம். 55 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் என பட்ஜெட்டில் தகவல். அரசு ஊழியர்களுக்கான காப்பீட்டு திட்டம் கூடுதல் தொகையுடன் நீட்டிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழகத்தின் கடன் 5,70,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என கணிப்பு. கொரோனாவால் வருவாய் பாதிக்கப்பட்டுள்ளதால் கடன் பெறுவதை தவிர்க்க முடியாது என ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். கணித்ததை விட வருவாய் பற்றாக்குறையும் 44,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரிப்பு. 6,600 கோடி ரூபாயில் கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த சாத்தியக்கூறு அறிக்கை ஆய்வு. 3,140 கோடியில் சென்னை மாநகர கூட்டாண்மை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. பிறக்கும் குழந்தையின் தலையில் கூட 62,000 ரூபாய் கடன் சுமை என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். பட்ஜெட் கூட்டத்தொடரை புறக்கணிப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் அறிவிப்பு. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் எப்போது? சுனில் அரோரா தலைமையிலான தேர்தல் ஆணையக்குழு ஆலோசனை. ராதாபுரம் சட்டமன்ற தேர்தல் மறு வாக்கு எண்ணிக்கை விவகாரம். அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா எதிர்ப்பு. உபரி நீரை பயன்படுத்த விடமாட்டோம் என எச்சரிக்கை. செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் பதிவான ஒலியை வெளியிட்டது நாசா. பெர்சீவரன்ஸ் விண்கலம் அனுப்பிய புதிய வீடியோவும் வெளியீடு. $55 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என பட்ஜெட்டில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட்டில் கோவையில் 6,683 கோடி ரூபாய் செலவில் 44 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான விரிவான அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளிலும் 6 முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கணிப்பொறி அறிவியல் பாடம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுவரையில் கணிப்பொறி அறிவியல் பாடப்பிரிவானது 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டும் தனிப்பாடமாக கற்பிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளிலும் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும் கணிப்பொறி அறிவியல் அறிமுகப்படுத்தப்படும். சென்னை மாநகர கூட்டாண்மை வளர்ச்சி திட்டத்திற்கு 3,140 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொழில் முதலீட்டு கழகத்தை வலுப்படுத்த இடைக்கால பட்ஜெட்டில் 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில ஆண்டுகளில் 2,000 மின்சார பேருந்துகள் உட்பட 12,000 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாகவும் பன்னீர்செல்வம் அறிவித்தார். அடுத்த சில ஆண்டுகளில் 12,000 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். அவற்றில் 2,000 பேருந்துகள் மின்சார பேருந்துகளாக இருக்கும். முதல் கட்டத்தில் ஜெர்மன் வளர்ச்சி வங்கி நிதியுதவியுடன் 1,580 கோடி ரூபாய் செலவில் 2020 DS6 பேருந்துகளும் 500 மின்சார பேருந்துகளும் கொள்முதல் செய்யப்படும். இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக 2021-2022 ஆண்டின் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 623.59 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
வரும் ஜூன் மாதத்துடன் நிறைவடைய உள்ள அரசு ஊழியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் மேம்படுத்தப்பட்ட சலுகைகளுடன் நீட்டிக்கப்படும் என்றும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தின் தலைவரின் இயற்கை மரணத்திற்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று விபத்து மரணத்திற்கு 4 லட்சம் ரூபாயும், நிரந்தர இயலாமைக்கு 2 லட்சம் ரூபாயும் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த காப்பீட்டு திட்டத்தால் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 55,67,000 தகுதியான குடும்பங்கள் பயன்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வறுமை கோட்டின் கீழ் உள்ள 55.67 லட்சம் தகுதியான குடும்பங்களுக்கு குடும்பத் தலைவரின் இயற்கை மரணத்திற்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். மேலும் குடும்பத் தலைவரின் விபத்து மரணத்திற்கு 4 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகையும், நிரந்தர இயலாமைக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகையும் வழங்கப்படும். நிதித்துறை செயலாளர் கிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். சிறப்பு காரணங்களினால் அந்த கடன் வாங்கக்கூடிய அந்த தொகை 3% 5% தேசிய நம்ம மாநிலத்தின் மொத்த உற்பத்தியில் 5% வரையில் கடன் வாங்க இயலும் என்கிற ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அது ஏறத்தாழ 95,000 கோடி ரூபாய், 95,000 crores மொத்த மாநிலம் கடன் வாங்கக்கூடிய அந்த தன்மையானது 95,000 crores, 95,000 கோடி. அந்த அடிப்படையில் இந்த நிதியாண்டை இந்த அரசு சமாளித்துள்ளது. அடுத்த நிதியாண்டில் இந்த 5% என்ற அந்த உச்சவரம்பு 4% குறைக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் அடுத்த நிதியாண்டிற்கு அந்த கடன் வாங்கக்கூடிய தன்மையை அந்த அளவிற்கு குறைக்கப்பட்டுள்ளது. அடுத்த நிதியாண்டில் பொருளாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்கிற அடிப்படையில் வரி வசூலில் அதிகரிப்பு ஏற்படும் என்கிற ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில், மேலும் இந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்ட ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்து அதன் அடிப்படையில் அடுத்த ஆண்டின் இடைக்கால வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இடைக்கால வரவு செலவு திட்டம் என்கிற பொருள் என்னவென்றால், நடப்பு திட்டங்களுக்கு, புதிய திட்டங்கள் அல்லாமல் நடப்பு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு. இரண்டாவதாக, எந்த ஒரு புது வரியும் விதிக்காமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய வரி விகிதங்களில் வருவாயின் கணக்கெடுப்பு. இந்த 2 கணக்கெடுப்பும் செய்யப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் அடுத்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது, இடைக்கால நிதிநிலை அறிக்கை. இந்த நிதிநிலை அறிக்கையின் அடிப்படையில் நாங்கள் வோட் ஆன் அக்கவுண்ட் என்று கூறப்படும், அதாவது உடனடி செலவுகளுக்காக நிதி கோர உள்ளோம். அது ஏறத்தாழ ஒரு ஒட்டுமொத்தமாக 60%, கிட்டத்தட்ட 6-7 மாதங்களுக்கு தேவையான அந்த செலவினத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அந்த வோட் ஆன் அக்கவுண்ட் பெறப்பட உள்ளோம். அதற்கு தான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அதற்கான சட்ட மசோதாவை வைத்துள்ளார், அவை முன் வைத்துள்ளார். இதுதான் ஒரு மேலோட்டமான ஒரு காட்சி. மேற்கொண்டு ஏதாவது கேள்விகள் இருந்தால் டேக் क्वेश्चंस. கடன் மாநிலத்தினுடைய கடன் அளவுங்கிறது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் இயர் 4.5 lakh crore, நெக்ஸ்ட் இயர் வந்து 5 லட்சம் கோடியா இன்க்ரீஸ் ஆகும். எவ்ரி இயர் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது எப்போ குறை கட்டுக்குள்ள வரும்? அதாவது இதை வந்து நீங்கள் நம்ம கடனுங்கிறோடைய அளவு வந்து வளரும், அதே நேரத்தில் பொருளாதாரமும் வளரும். ஸோ நீங்கள் வந்து கணக்கீடு பண்ணுறது வந்து அந்த ஒரு 5 லட்சம் கோடியாக வளர்ந்துருச்சு, இப்போது ஒரு டைமில் 1 லட்சம் கோடியாக வந்துருச்சு நீங்கள் கணக்கீடு பண்ணிங்கன்னா, அதே நேரத்தில் நம்ம பொருளாதாரம் ஒட்டுமொத்த ஸ்டேட் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்டும் வளர்ந்துட்டே வருது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு ஆண்டும் அது வளர்ந்துட்டு வரும்போது அந்த சதவீதம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்.
இப்போ முன்னால் இருந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் கூட இல்லை, போன நிதி கமிஷன் 14வது நிதி கமிஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து 25% நீங்கள் கட்டுப்படுத்தணும், உங்கள் கடன் விகிதாச்சாரத்தை 25% கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. இப்போது 15th ஃபைனான்ஸ் கமிஷன் இந்த கணக்கீடெல்லாம் செஞ்சு அவங்க வந்து ஒரு புது அந்த பட்ஜெட் ஸ்பீச்லேயே குறிப்பிட்டிருக்கோம், அந்த ஒரு லிமிட்ஸ் புது லிமிட்ஸு சொல்கிறாங்க. 28-29% வரைக்கும் நீங்கள் போகலான்னு ஒரு குறியீடு சொல்கிறாங்க. இப்போ மாநிலத்தின் மொத்த கடன் அளவு ஆனது அந்த குறியீட்டிற்குள் தான் இருக்கிறது, அதை தாண்டி போகலை, அதுக்குள்ளேயே தான் இருக்குது. ரெண்டாவது வந்து முக்கியமானது நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக கடன் வாங்கிறது வந்து ஜிடிபி மாநில உற்பத்தியின் ஒரு பகுதி 3% அந்த கணக்கீட்டில் தான் வாங்கிட்டு இருக்கோம், அதையும் தாண்டலை. ஸோ மத்திய அரசு ஏன்னா இப்போ வந்து மாநில அரசு கடன் வாங்கினோம்னா ஆர்டிகிள் 290 கான்ஸ்டியூஷன் ஆர்டிகிள் 290 கீழே மத்திய அரசின் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்கள் கடன் வாங்க முடியும், நாங்களாக போய் கடன் வாங்க முடியாது. அவங்க வந்து ஒரு லிமிட் செட் பண்ணுறாங்க. ஸோ அந்த லிமிட்குள்ளே தான் இருக்கும், அந்த வரம்பை நாங்கள் இன்னும் மீறலை, அந்த வரம்புக்குள்ளே தான் இருக்கும். 15வது நிதிக்குழு என்ன வரம்பு சொல்கிறதோ அந்த வரம்புக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ரெண்டும் அந்த வரம்பு இது வரைக்கும் நம்ம வந்து ப்ரீச் பண்ணதே இல்லை. சில மாநிலங்கள் இருக்காங்க, அந்த வரம்புக்கு மேலே கடன் வாங்கின மாநிலங்களும் இருக்காங்க. முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இந்த கடனை வாங்கி எப்பேற்பட்ட செலவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன, அதனால் மாநிலத்தின் வளர்ச்சி தொடர்ந்து இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். வளர்ச்சி தொடர்ந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும். வளர்ச்சி இல்லைன்னா பிரச்சனை. பெட்ரோல் டீசல் பொருட்கள் மீது விலை வந்து ஏறிட்டே இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அடுத்த 2 ஆண்டுகளில் வந்து இதன் மூலமாக வருவாயை பெருக்க அரசு திட்டமிட்டு இருக்கிறதாக ஒரு கேள்வி போட்டீங்க. வருங்காலங்களிலும் வாட் போன்ற வரிகள் வந்து கூடுதலாக அதிகமாக விற்க வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, அதாவது நீங்கள் 2 முக்கியமான பாயிண்ட் நீங்கள் பார்க்கணுங்க. பெட்ரோல் டீசல் எல்லா வரிகளும் நாங்கள் வந்து கூடுதலாக போடுறோன்னு எங்கேயும் சொல்லலை. ஏன்னா இது இடைக்கால நிதி. ஒரு நிமிஷம், லெட் மீ கிளாரிஃபை சொன்னது. எந்த லைன்? எரிபொருள் மீதான விற்பனை வரி அடுத்த 2 ஆண்டுகளில் கணிசமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று மது விற்பனை மீதான வரி வருவாய் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு நிமிஷம், அது நீங்கள் அப்படி கணக்கெடுக்கக்கூடாது. உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுன்னா நாங்கள் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலைங்க. ஓகே, அதாவது அந்த ஒவ்வொரு அந்த டேக்ஸ் அது அந்த மிட் டேர்ம் ஃபிஸ்கல் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க. டேக்ஸை நாங்கள் ஏற்றலை, சரிங்களா? இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு மே மாதம் 3rd மே, ஐ திங்க் 3rd மே 2020 அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து அந்த தமிழ்நாட்டில் அந்த வேட் முன்னால் எப்படி போட்டுட்டு இருந்தோமோ அந்த பெட்ரோல் டீசலில் அதை மாற்றி அமைச்சோம். முன்னால் வந்து ஒரு ஃப்ளாட் ரேட்டு 25% டீசல், ஐ திங்க் 30% பெட்ரோல்னு ரேட் இருந்தது. அதை மாற்றி ஒரு பகுதி வந்து ஒரு ருபீஸ் இத்தனை ரூபா, பெட்ரோலுக்கு இத்தனை ரூபா, டீசலுக்கு இத்தனை ரூபா, அது போக 12% ஒரு 10% டேக்ஸ்ன்னு போட்டோம். இதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன? விலை உயர்றச்சே 30% உயர்ந்துட்டே போகும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் நிறையா வரும், மக்கள் மீதும் அந்த பளு ஜாஸ்தி ஆகும், அந்த பேர்டன் டேக்ஸ் பேர்டன் ஜாஸ்தி ஆகும். இப்போ 10 ரூபா விற்குதுன்னா அதில் 30%னா 13 ரூபா டேக்ஸ் வரும். அதுவே நீங்கள் வந்து அந்த 3 ரூபாவை நீங்கள் வந்து மாற்றி அமைச்சு 2 ரூபாவே இருக்கும். அந்த 1% மொத்தம் 10%ஆக மாற்றுறோம்னா பெட்ரோலோட அடிப்படை விலை 15 ரூபா ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? 2 ரூபா அப்படியே இருக்கும் டேக்ஸு, 17 ரூபா. அப்புறம் இந்த இன்னொரு டேக்ஸ் வந்து 1.5 ரூபாவாக மாறும். அதாவது இந்த 1 ரூபா டேக்ஸுங்கிறது 15 ரூபாயில் 1.5 ரூபாவாக மாறும் 10%னா. ஸோ 3.5 ரூபாவாக இன்க்ரீஸ் ஆகி 15 ரூபா இருக்கிறச்சு 18 ரூபா 50 காசு ஆகும் அந்த பெட்ரோலோட விலை. இதுவே அந்த 30% இருந்திருந்தால் உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த டேக்ஸு அது என்டையர் 15 ரூபாயில் 30%ஆக வந்துடும்.
₹4.50. ஸோ 19 ரூபாய் 50 காசா வரும் டேக்ஸ். ஸோ அந்த முறையில் தமிழ்நாட்டில் நம்ம அந்த டேக்ஸ் முறையை மே மாதம் சென்ற ஆண்டு மே மாதம் இதே காரணத்துக்காக. இதில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. விலை குறைஞ்சு போகும்போது மாநிலத்தினுடைய வருவாயும் ப்ரொடெக்ட் ஆகும். அதனால் அந்த 10 ரூபாவா இருக்கிற அந்த விலை வந்து 8 ரூபாவா குறைஞ்சதுன்னா, இல்லை 5 ரூபாவா குறைஞ்சதுன்னா அதே 2 ரூபாய் நாங்கள் வட்டி டேக்ஸ் வாங்குவோம். ஸோ அந்த அடிப்படையில் எங்களுக்கு வரக்கூடிய வருமானம், விலை குறையறச்சே வருமானம் குறையாது, ஆனால் விலை ஏறுறச்சே மக்கள் மீது ஏற்படக்கூடிய ஒரு அந்த டேக்ஸினுடைய பேர்டன் கூடுதலாக போகாது, இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கு காரணம் மாநிலத்தினுடைய வரி விதிப்பு அல்ல. அது நீங்க there is one report I will refer you to. சென்ற ஆண்டு அதே மே மாதம் நாங்க இந்த மாற்றி அமைச்ச பிறகு மத்திய அரசு வந்து அவங்களுடைய டாக்ஸை கணிசமாக உயர்த்தினாங்க. மே 2020 அவங்களுடைய டாக்ஸ் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக போச்சு. அவங்க ரெண்டு பண்ணாங்க. ஏற்கனவே இருந்த டாக்ஸஸை குறைச்சிட்டு they increase the tax. ஒன்று. ரெண்டாவது, அதாவது யூனியன் எக்ஸைஸ் டியூட்டின்னு போட்டதை மாற்றி செஸ்ன்னு போட்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா மாநிலங்களுக்கு அதுலேருந்து வரக்கூடிய வருமானமும் குறைஞ்சி போச்சு. அது ஏற்கனவே அந்த பட்ஜெட் ஸ்பீச்லேயும் சொல்லியிருக்கோம். அந்த பட்ஜெட் ஸ்பீச்லேயும் சொல்லியிருக்கோம். இந்த எக்ஸாக்ட் இன்று துணை முதலமைச்சரும் நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்த 2021-2022க்கான இடைக்கால பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் குறித்து நிதித்துறை செயலாளர் கிருஷ்ணன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம். தமிழகத்தில் நிதி பற்றாக்குறை 1 லட்சம் கோடி ரூபாயை கடக்கும் என்றும் மொத்த கடன் தொகை வரும் நிதியாண்டு இறுதியில் 5,70,000 கோடியாக அதிகரிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மாநில அரசின் சொந்த வரி வருவாய் 2020-2021 திருத்த மதிப்பீடுகளில் 1,09,096 கோடி ரூபாயாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். இது எதிர்பார்க்கப்பட்ட 1,33,530 கோடி ரூபாயை விட 17.64% குறைவாகும். மத்திய அரசின் 2020-2021 நிதியாண்டுக்கான பட்ஜெட் திட்ட மதிப்பீட்டில் தமிழகத்தின் பங்காக 32,849 கோடி ரூபாய் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் 2020-2021 திருத்த மதிப்பீடுகளில் 23,089 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய வரி வருவாய் குறைந்தது, மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணங்களின் பங்கு அதிகரித்து வருவதும் இதற்கு காரணமாகும். எனவே மத்திய அரசின் வருவாயில் மாநிலங்கள் தங்களுக்கு உரிய பங்கை பெறுவதற்கு மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணங்களை அடிப்படை வரி விகிதங்களுடன் இணைத்திட மத்திய அரசை கேட்டுக் கொள்வதாக OPS தெரிவித்தார். மேலும் கொரோனா பெருந்தொற்று காரணமாக 15,898 கோடியாக மதிப்பிடப்பட்டிருந்த வரியில்லா வருவாய் திருத்த மதிப்பீடுகளில் 12,628 கோடி ரூபாயாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா தடுப்பு பணிகளுக்காக 12,917 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்பட்டுள்ளது. கோவிட்-19 பெருந்தொற்று நோயால் வருவாய் கடுமையாக குறைந்துள்ளது. ஆனால் மக்களின் நலனை பாதுகாப்பதற்காக செலவினங்கள் அதிகரிக்கப்பட்டன. எனவே அரசு கடன்கள் பெறுவதை தவிர்க்க இயலாது. இதனால் நிதி பற்றாக்குறை அதிகரிக்கும். எனவே மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவில் 2% கூடுதல் கடன் பெறுவதற்கு மத்திய அரசு அளித்த அனுமதியின்படி மாண்புமிகு அம்மாவுடைய அரசு கடன் பெற்றுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சி அடுத்த நிதியாண்டில் 11.5% உயரும் என்று பட்ஜெட்டில் கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழகத்தின் மொத்த வருவாய் சுமார் 18% குறைந்திருப்பதும் தெரியவந்துள்ளது. பேரவையில் கடந்த ஆண்டு தாக்கலான 2020-2021 ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடுகளில் மொத்த வருவாய் 1,80,700 கோடி ரூபாயாக இருக்கும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இதில் 17.63% வருவாய் வீழ்ச்சி அடைந்துள்ளது. மேலும் வருவாய் வரவினங்களில் ஏற்பட்ட கடும் சரிவு மற்றும் 2020-2021 திருத்த மதிப்பீடுகளில் ஒட்டுமொத்த வருவாய் பற்றாக்குறை 65,994 கோடி ரூபாயாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. 2020-2021 நிதியாண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கணிக்கப்பட்ட 21,617 கோடியை காட்டிலும்
மிகவும் அதிகம் என்று ஓபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் கடன் வரும் மார்ச் இறுதி நிலவரப்படி 4,85,502 கோடி ரூபாயாகவும் வரும் 2021-2022 நிதியாண்டில் 5,70,000 கோடியாகவும் அதிகரிக்கும் என்றும் பட்ஜெட்டில் மதிப்பிடப்பட்டுள்ளது. இது மாநிலத்தின் மொத்த உற்பத்தியில் 26.69% ஆகும். நடப்பு நிதியாண்டில் மேலும் 84,686 கோடி ரூபாய் கடன் வாங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே 5 மடங்கு கடன் வாங்கி அதிமுக அரசு ஆட்சி நடத்தி இருப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் இனி பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையின் தலையில் கூட 62,000 ரூபாய் கடன் சுமை இருப்பதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2006 முதல் 2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் வெறும் 44,084 கோடி ரூபாய் கடன் மட்டுமே வாங்கியதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அதிமுக ஆட்சியில் 3,55,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி நெருக்கடியில் தள்ளியிருப்பதாக ஸ்டாலின் சாடியுள்ளார். வருவாய் பற்றாக்குறையும் நிதி பற்றாக்குறையும் அதிகரித்திருப்பதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பட்ஜெட்டை வாசிக்க தொடங்கியதும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் இடைமறித்து பேச அனுமதி கோரினார். சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் திமுகவினர் முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துரைமுருகன் தமிழகத்தை கடனாளி மாநிலமாக மாற்றிவிட்டதாகவும் தேர்தலுக்கு முன்னர் பணிகளை முடிக்க முடியாது என தெரிந்தும் 40,000 கோடி ரூபாய்க்கு மேல் டெண்டர் விட்டு கஜானாவை காலி செய்து விட்டதாகவும் சாடினார். தமிழகத்தின் வளர்ச்சி 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்து சென்று விட்டார்கள். தமிழக நிதி மேலாண்மை வரலாற்றில் பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் அதிமுக ஆட்சியில் அழிக்க முடியாத கருமொழிகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அனைத்து துறைகளிலும் படுதோல்வி அடைந்த ஒரு அவர் ஆட்சியை கொடுத்துவிட்டு செல்வோரின் கடைசி நிதிநிலை அறிக்கைதான் இந்த நிதிநிலை அறிக்கை. புதுவையில் நடந்துள்ள அரசியல் படுகொலையானது ஜனநாயகத்தை எந்த வகையிலும் பாஜக ஜனநாயகத்தை எந்த வகையிலும் பாஜக கொலை செய்யும் என்பதற்கு உதாரணமாகும். இது ஊழல் அரசு, உதவாக்கரை அரசு. இந்த அரசு கொண்ட நிதி அறிக்கையில் கலந்து கொள்ளாத திராவிட முன்னேற்ற கழகம் என்று நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். வெளிநடப்புக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் ராமசாமி தமிழகத்தின் நிதிநிலை அதல பாதாளத்தை நோக்கி செல்வதாக கூறினார். திட்டத்தை செயல்படுத்தும் வழியில்லாத நிலையில் தேர்தலுக்காக மக்களை திசை திருப்ப தொடர்ந்து அறிவிப்புகளை வெளியிடுவதாகவும் விமர்சித்தார். விவசாயிகளுக்கு சலுகைகள் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு வரவு செலவிலே இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அந்த திட்டத்திற்கான நிதியை எவ்வாறு ஒதுக்குகிறார்கள் என்பது கூட இல்லை. இதே போலதான் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் அவர்கள் நிதி ஒதுக்குவதிலே ஆர்வம் காட்டுவது இல்லை, ஆனால் அறிவிப்புகளிலே ஆர்வம் காட்டுகிறார்கள். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த கலால் வரியை குறைக்க வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அபுபக்கர் வலியுறுத்தினார். அரசு கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்தாலும் செயல்படுத்த முடியாது என்றும் அவர் விமர்சித்தார். கலால் வரி எல்லாம் அதிகமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது, அதை குறைப்பதற்குண்டான இந்த நடவடிக்கையாக மேற்கொண்டிருக்கின்றதா என்றால் எதுவுமே இல்லை. எனவே இன்றைய நிதிநிலை அறிக்கை, இடைக்கால அறிக்கை என்பது ஒரு கவர்ச்சிகரமாக எதையாவது சொல்வார்களே தவிர தமிழக மக்களுக்கு அது எதுவுமே சென்றடையாது. எனவே இந்திய குழந்தைகளின் அசாத்திய திறமைகளை அடையாளப்படுத்தும் நோக்கில் என்ஜீனியஸ் என்ற நிகழ்ச்சியை முன்னெடுத்து வருகிறது நியூஸ் 18 குழுமம். இளம் திறமையாளர்களின் அசாத்திய திறமைகள் குறித்து தற்போது பார்க்கலாம். नमस्कार, मैं हूं आनंद नरसिम्हन, अनोखे बच्चों की इस दुनिया में आपका गाइड और साथी, जो अब बुलाने वाला है आज के यंग जीनियस को। My name is Rishi Shivpri. I live in Bangalore. I am 6 years old. You develop apps. You know science and technology. Why are these vitamins so important? They help in healthy body function. What does vitamin A do? Vitamin A helps you get better eyesight. जब वो 3 साल का था तो उसका इंटरेस्ट टुवर्ड साइंस, टेक्नोलॉजी, यूनिवर्स, क्लाउड
we were more surprised to understand, like how he is getting into all these interests. जी। And he used to narrate also. मैं आपसे एक सवाल पूछता हूँ, क्या आप बता सकते हैं कि सृष्टि में कितने तरह के ग्रीन कलर हैं? 4-5 तरह के। 4-5? हाँ। 10? How many shades of green are there in nature? 255. हमारे आज के दूसरे यंग जीनियस से जब कोई पूछता है कि वो जीनियस क्यों है, तो वो सीधा गोली चला देते हैं। मेरा नाम है अभिनव शाह, मैं आसनसोल वेस्ट बंगाल से हूँ। मैं 12 साल का हूँ और मैं 10 मीटर एयर राइफल में यंगेस्ट गोल्ड मेडलिस्ट हूँ। जब स्टार्ट करते हैं तो पिस्टल आपका काफी एक्सपेंसिव रहता है? पिस्टल ज्यादा एक्सपेंसिव नहीं रहता है, पर राइफल बहुत एक्सपेंसिव रहता है। अच्छा। तो अभिनव, जब भी राइफल की जरूरत हो, आई एम जस्ट अ फोन कॉल अवे, आई विल गेट यू अ न्यू राइफल। தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய சுகாதாரத்துறையின் மீது உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் பட்ஜெட் தொகை செயலாக்கம் குறித்த கருத்தரங்கில் பங்கேற்ற பிரதமர் மோடி, இந்தியாவை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நோய் தடுப்பு, நல்வாழ்வை ஊக்கப்படுத்துவது, அனைவருக்கும் சுகாதாரம், சுகாதாரத்துறை கட்டமைப்பை வலுப்படுத்துவது ஆகிய 4 முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் பணிகள் நடப்பதாக கூறினார். 2025ஆம் ஆண்டிற்குள் காசநோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் மோடி தெரிவித்தார். கொரோனா சூழல் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் பாடம் கற்றுத்தந்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். தொலைதூரங்களில் இருப்போருக்கும் சுகாதார வசதியை ஏற்படுத்தி தர பட்ஜெட்டில் அதிக தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்க கவனம் செலுத்தப்படுவதாகவும் மோடி கூறினார். அதிமுகவுடன் அமமுக இணைய டிடிவி தினகரனுக்கு பாஜக மற்றும் விசாரணை முகமைகள் மூலமாக அழுத்தம் தருவதற்கான வலுவான அறிகுறி இருப்பதாக காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில், சசிகலாவை அதிமுகவுடன் இணைய வைக்க பாஜக வழக்கமான தந்திரங்களை செய்து வருவதாக கூறியுள்ளார். மேலும் இரட்டை இலை சின்னத்திலேயே அமமுகவினர் போட்டியிட வைக்க இருப்பதாகவும், அமமுகவுக்கு 40 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.